அம்சமாய் விளங்கும் உமா பரமேஸ்வரன் ஒரு நாள் தம்பதி சமேதராய் கைலங்கிரில் வீட்டிருக்க 33 தேவர்களும் 46 விசுவார்களும் உமா பரமேஸ்வரன் பாதங்களில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து பூமிக்கு ஒரு ஆறுதலையாய் பிறந்து சரவண பொய்களிலே விளையாடி புனிதருக்கு மந்திர உபதேசம் முறை செய்து போதனை செல்லில் வைத்து தென்மிக்க வருகின்ற பிரமாதியர்களை ஆட்கொண்ட சூரபதுமனாயிரம் வதம் செய்து தேவர்களை சிறைமீட்டி தனிகாசனத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். எனது அண்ணன் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு அந்த வெளியை கவனிப்போம். ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசு தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி. நாரதர் நம்மை நாடி வந்து கொண்டிருக்கிறார். காரணமில்லாமல் நாரதர் வரமாட்டார். காரியத்தை முடிக்க அவரோடு சித்திசையோடு உரையாடி பார்க்கலாம். வரட்டு நாரதர். மறப்பதுண்டோ மறந்தால் உள்ளத்தில் அமைதியுண்டோ பயிர் மண்ணையும் மறப்பதுண்டோ மறந்தால் வளரும் நிறைவு கொண்டோ உருவானால் உன்னையும் மறப்ப
கையுடன் காலங்களும் நடந்திருப்பேன். கண்ணையும் மறந்திருப்பேன். கையுடன் காலங்களும் மறந்திருப்பேன். எண்ணத்தில் ஒளிச்சுடரே. எண்ணத்தில் ஒளிச்சுடரே. உங்களை எப்படி நான் மறப்பேன், நான் மறப்பேன், நான் மறப்பேன். கார்த்திகேய சண்முகன் ஆரவரின் மணிவான வணக்கம் ஐயா. வாருங்கள் மகரிஷி, வாருங்கள். காலங்கள் பல இடங்களில் எம்மை காண வந்திருந்தாலும் காரணமில்லாமல் வர மாட்டீர்கள். கானமலை வழிந்து கக்குத்தன் புகழ்பாடி மாரிமுனி என்கின்ற சிறப்பை பெற்ற தங்களுக்கு வெறும் வார்த்தைகளால் வரவேற்பு இருக்க கூடாது அல்லவா? இது கலகத்தை உருவாக்கும் நாரதரே, முனிகந்தனை காண வந்த பூரணரே. மகிழ்ச்சியே இன்னும் நமது வியனத்தில் ஏதேனும் புதுமைகள் உண்டா? அதில் இந்த கண்ணனுக்கு என்ன செய்தி உண்டால் என்று தருவீங்கள் பார்ப்போம். முருகா முன்னுலகம் சென்று மும்மூர்த்திகளை முன்னதாக கனி ஒன்றை கண்டு இருக்கின்றேன். முருகா கனி மறுபடியும் மறுபடியும் இல்லை, இதை பார்த்த உங்களுக்கு கனிப்பிரியன் கந்தன் அல்லவா? கழகப்பிரியர் தாங்க, கனிப்பிரியன் அடியன். கனி 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 என்று சொல்லி கடைசி வரையில் கனியை கொடுக்காமலேயே போயிட்டியா? காரணம் ஒருவேளை அக்கனியை தாங்கள் உண்ணிவிடக் கூடாது. கனியாகப்பட்டது விஷக்கனி. அதனாலதான் உங்க அண்ணனாகப்பட்டவர் பிள்ளையாரோ இன்னமும் நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த கனியாகப்பட்டது ஊடகத்தை நோக்கி விழுந்து விட்டால் பிரபஞ்சகமே அழிந்து போய்விடும். சரி, அதனாலதான் இன்னும் நம்பிக்கையில வச்சிருக்காரு. ஒருவேளை அந்த கனி உங்களுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா நினைச்சு பாருங்க, சிறுபிள்ளை நீங்க விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா. ஆமா ஆமா, உண்மைதான். சரி, அந்த கணிதம் கிடைக்கல. அந்த கனி கண்டிப்பா கிடைக்கும். நிச்சயமா நம்பி போலாமா? நம்பிக்கை கிடைக்குமா? கிடைக்கும்.
சரி. கனியின் பெருமைகளை கூறுவோம். இதோ கூறுகிறேன் கேளுங்கள். மாங்கனிக்கும் தேங்கதடி மாங்கனிக்கும் தேங்கதடி மாங்கனிக்கும் தேங்கதடி கழிக்கும் ஒரு பூங்கனியை கண்டுமரம் குறித்தே தக்கடியே இக்கணமே பொய்யாமல் துயிரனைத்து கொள்வீர் முருகா முருகா என்னை மறவாதே தங்கைய கண்ணி என்னை மறவாதே கனிக்குள்ள பெருமை. மாங்கனிக்கும் தென்கதலை வங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பொறித்தேன் முருகா. அக்கனியை இக்கணமும் கொய்யாமல் கொய்தளித்துக் கொள்வது. அதை எப்படி கொய்யாமல் கொய்தளித்துக் கொள்வது? தாமரை மலர் மீதும் இலை மீதும் தண்ணீராகப்பட்டது எப்படி பட்டும் படாமலும் ஒட்டுருவி மூடி உலாவுகிறதோ அதே போல அந்த கனியை தாங்கள் கையாள வேண்டும். ஓஹோ, விற்றவும் கூடாது தொற்றவும் கூடாது. ஆமாங்க, கட்டுக்குள்ள வைக்கணும், கடிச்சிடக்கூடாது. தங்களிடம் உரையாடும் பொழுது சற்று நிதானமாகவே உரையாட வேண்டும். என்ன காரணம்? ஏன்னா நீங்க ஒரு மாதிரியான ஆள் இல்லையா? மாதிரியான ஆள். ஆமா, எதுலையாவது ஒண்ணு மாட்டி விட்டு போயிருவீங்க. அப்படியெல்லாம் நம்ம பெரிய ஆளா கிடையாது ஐயா முருகா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் தீங்கிடவேனிலும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எழுதையே இணையடி நிழலே. கனியின் சாக்கியமென மொழியே பேச
பெண்களுக்கெல்லாம் சுமைதருமே நம்ம பையில் வாய்கிறாள். பெண்களுக்கெல்லாம் சுமைதருமே நம்ம பையில் வாய்கிறாள். பெண்களுக்கெல்லாம் சுமைதருமே நம்ம பையில் வாய்கிறாள். முருகா பையில் வாய்கிறாள். நன்றாக புரிந்துவிட்டது. ஆதியில் கொடுத்த வாக்கு பாதையில் நிற்கின்றது. என்னதான் எனக்கு தெரிந்திருந்தாலும் தங்களுடன் சற்று இசையோடு உரையாடி பார்க்கலாம் என்று ஒரு சிறிய ஆசை. சரிங்களையா, கண்டது கனியல வெள்ளி என்ற பெண்ணைதான். உண்மைதான். ஆமாங்க, அதனால நீங்க கல்யாணம் பண்ண வேண்டும் சீக்கிரம். சரி, ஆனா இப்படி சொல்லாமல் கருமாறுவர்கள் வேகமாக சென்று அவளை திருமணம் செய்யுங்கள். சரி, தாங்கள் கூறியபடியே எப்படி செல்ல வேண்டும்? கருமாறுவர்கள் வேடுவனாக செல்ல வேண்டும். தாங்கள் கூறியபடி ஒரு வேடனாக உருமாறி திரைப்புணம் சென்று அன்னவரோடு உரையாடி தெய்வானை கந்தனாக கண்ட தங்களுக்கு வள்ளிமனாக காட்சி தருகிறேன். காலையில் பாமாலை பாடி பூமாலை கொண்டு வருவீர்களா? கண்டிப்பாக. நாவல் பாமாலையும் கையில் இருப்பு மாலையும் கொண்டு தாங்களை காண வருவேன். காத்திருக்கின்றது உங்களுக்கு புகழ் மாலை. அத்தோடும் வைத்துவரே, நீங்க அடிக்கொருங்க அப்படியே நம்ம பக்கம் வந்துட்டு போங்க. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா வந்தனா தலைவர். நிச்சயமாக, கண்டிப்பாக இனிமேல் அடிக்கொருங்க வர வேண்டும். சரிங்க. சரி, இருப்பதோ கழுகாசனம், என்னுடைய இடம். நான் வரும் வரை தங்களுடைய கானம் எமது திருப்புகளை மட்டுமே இருக்க வேண்டும். இதோ சென்று வருகிறேன். தொடரட்டும் கானமலை. இந்த உலகம் எங்கும் யூடியூப் மூலமாக ஒளி பரப்பக்கூடிய இணையதள அன்பு நண்பர்கள், நாடக உலகம் நகைச்சுவை மன்னன் இரு யூடியூப் அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் வந்திருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடித்த அனைத்து சுற்றுவட்டார பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமான நன்றிகளை கூறி பிரியாத விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அப்புறம் அப்பாட்டிய கடான்னு பூஜைக்கார அறிவுறுத்திட்டு ஏப்பா, நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்க்கல. நீங்க பாத்தீங்களா இல்லையா? அப்போ நீங்களும் பார்க்கல. என்ன ஓனம் என்ன ஆனானே தெரியலையா? சண்டைனா எந்த சந்தையில கொண்டு விட்ட? சந்தையில விட்டனா? சந்தையில என்ன வியாபாரம் பார்க்க விட்டாங்க? எங்க பாப்பா வீட்டுல இருந்து சண்டை சண்டை சண்டையா? கோழி சண்டை பார்க்க போச்சா? கோழி சந்தை, ஆட்டு சந்தை அது இல்லையா? உங்களுக்குள்ள சண்டை அப்படி சொல்லு. எங்க சண்டை? நீ உங்க சண்டையை கேட்கல. சரி, இந்த மாதிரி பாருனேன். நான் சொல்ல போற விஷயத்துல பாருங்க. சரி, பாக்குறோம். பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்த்துட்டு இருக்கீங்க, தெரியுது. முத புதுசா கல்யாணம் ஆகி சரி என் முண்டாட்டி நானும் எங்க போறோம்? யாருக்கு தெரியும்? சொன்னாதான் தெரியும். இல்லைங்க, முத கல்யாணம் பண்ணி மாமியார் விருந்து கலைக்குது. சரி, யாரைய சம்சார வீட்டுக்கு போயிருக்க நீ? மாமியார் வீட்டு விருந்து இல்லையா? ஆமா. முத மறுபடியும் கலைக்குது. நானும் என் முண்டாட்டி தடவெல்லாம் கூட்டிட்டு கிளம்புறேன். எங்க போறேன்? மாமியார் வீட்டுக்கு. சரி, மாமியார் வீட்டுக்கு போனா மருமை வராத மருமை வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு என் மாமியை நினைச்சு கொஞ்சம் புடிச்சு நசுக்க ஆரம்பிச்சிருச்சு. அட இல்லையா, சொல்றதுக்கு அப்புறம் கேளியா. கோழி குஞ்சம் புடிச்சு நசுக்க ஆரம்பிச்சு. மாமியார் வீட்டுக்கு இருந்து இல்லையா? சரி, முத மருமை வந்திருக்காரு மறுபடி அப்படி நினைச்சு கோழி குஞ்சு தயாராகிட்டு இருக்குது. சரி, நானும் கோழி குழம்பு வேற வெந்துட்டு இருக்குது. எப்படியாவது மாமியார்ட்ட கேட்கலான்னா எப்படி கேட்பேன்? வாயில தான் கேட்கணும். அப்புறம் இதுல எப்படி கேட்கணும்? இல்லையா? என்ன வாயில தான் கேட்கணும். சரி, மாமியார்ட்ட கேட்கலான்னா கோழி குழம்பு வேற வெந்துட்டு இருக்குது. சரி, மாமனார்ட்ட கேட்கலான்னா மாமனார் ஏற்கனவே மட்டையாகி படுத்துட்டேன். ஏற்கனவே போட்டாரு. ஆமா. சரி, தலைவுடல கோழி குழம்பு வந்துட்டு இருக்குல்ல, என்னை உட்கார வச்சு மாமியார் விரிச்சாங்கல்ல இல்ல. சரி, நீ சொல்றக்குள்ளே அவசரப்பட்ட நான் எப்படியா சொல்லுவேன். இல்லனே, இலைய விரிச்சு சாப்பாட்டை அள்ளி வச்சாங்க. இப்படி சொல்லு. அதுக்கப்புறம் கோழி குழம்பு இறங்கிட்டு வந்து மாயம். சரி, நல்ல எலும்பு கறியா மறுமையை திடமா இருக்கட்டும், நல்லா தெம்பா சாப்பிட்டு கோழி அள்ளி வச்சாங்க. சரி, நல்ல கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எப்படி ஒரு யோசனை, எப்படி
எப்படி இருந்தாலும் கட்டிக்கு உள்ள போனா தானே கறிக்குழம்பு உள்ள இறங்கும். ஆமா. எப்படியாவது கேட்கலான்னு பாக்குறேன். மாமனாரை கேட்கலான்னு மாமனார் கேட்க மாமனார் மட்டையாயிட்டாரு. ஆமா. சரி. முடியல. என் மாமியார்ட்ட சைஸா காட்டுறேன். எது கையா அதுல கைய காட்டுறேன். இது கிடைக்குமா அப்படின்னு. சரி. அப்பவும் புரியல. புரியல என்ன இப்படி கைய சின்னதா காட்டுறானே. அப்புறம் இப்படி காட்டினேன். இப்படி எது கிடைக்குமா அப்படின்னு. தப்பா நடந்து போப்பா. ஆமா. சரி. அதுக்கு என்னப்பா 60 ரூபா கேட்குறியா அப்படின்னு. சரி. இல்லை 60 ரூபா வாங்கிட்டு போய் நான் என்னத்துக்கு அதானே அதை இல்லத்த என்னடா எப்பரா சொல்லி காட்டுறதுன்னு ஒண்ணுமே புரியலண்ணே. சரி. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று வெக்கத்தை விட்டு வெளிப்படையா கேட்டாரா அப்படின்னு. இங்கேதான் கோழி குழம்பு வந்து தயாரா இருக்குது. ஆமா ஆமா. எப்படி போய் கேட்கலான்னு யோசனை. சரி சரி. ஏத்தா எது மாமனார் எதுவும் கட்டி சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்காரா அப்படின்னு. சரி. இருக்குதுப்பா அப்படின்னு கொண்டு வந்து கட்டிங்க கொடுத்து இருந்தாலும் கறி குழம்பு இல்லையா. மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கோம். கட்டிங்க சாப்பிட்டு சரி இந்த எல்லாரும் போடுவாங்கல்ல என்னது சரி சாப்பிட்டு கையை கழுவிட்டு திண்ணை வரத்துல உட்காந்துருந்தேன். சரி. பாக்கு வெத்தலை சுண்ணாம்பு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. முன்ன பின்ன போட்டிருந்தாவளோ தெரியும். நான் புதுசா முத வெத்தலாக்கு போடுறேன். 2 பாக்க போட்டு 3 வெத்தலையை வச்சு சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமா தடவிட்டேன். நாக்கு ஒரே எரிச்ச கண்டுச்சு. என்னடா இப்படி நாக்கு எரியுதுன்னு நானும் திண்ணை இடத்துல உட்காந்துட்டு புளிச்சுன்னு எச்சி திட்டு உட்காந்துருந்தேன். ஆமா. அந்த வழியா ஒரு நாய் சும்மா வரக்கூடாது. அந்த நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே வரேன். நானும் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே உட்காரேன். யோசனை பண்ணி பார்த்தேன். நம்மளை மாதிரி இந்த நாய் வெத்தலாக்கு போட்டிருக்கு போல இருக்குது. அதான் நாக்க தொங்க போட்டுருக்கு. அதே இந்த நாய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டே வருது. அப்படி நினைச்சு நானும் நாக்க தொங்க போட்டுட்டு நாய் முன்னாடியே போறேன். இந்த நாய் சத்துல போகுது, அங்க போகுது, ரோட்ல போகுது. நானும் இது பின்னாடியே போறேன். சரி நானும் யோசனை பண்ணி பார்த்தல. இந்த நாய் வெத்தலாக்கு போட்டிருக்கோம், நாக்க தொங்க போட்டுட்டே போகுது. நம்மளும் வெத்தலாக்கு போட்டிருக்கோம், நாக்க தொங்க போட்டுட்டே போறோம், பின்னாடியே போறையா. அது போன சோருக்கு என்ன பண்ணிடுச்சு? போய் இதுல வாய வச்சிருச்சு. போய் சரி வெத்தலாக்கு போட்டது இதே மறந்து நினைச்சு நானும் கொஞ்சோண்டு எடுத்து வாயில வச்சுட்டேன். அந்த மாதிரி ஆகி போச்சுனே. ஆனா மாமியா வீட்டுக்கு விருந்துக்கு போய் இதை தின்னு வெளியில சொல்லக்கூடாது. ஆமா அசிங்கம்ல. ஆமா சரட்ட மாதிரி போயிரும்ல. ஆமா அப்படின்னு சொல்லிடவே கூடாது. யாரு கேட்டாலும் சரி. அந்த மாதிரி ஆகி போச்சு என்னோட நிலைமை. ஏதாவது என் பொண்டாட்டி இந்த வழியா வந்தா நீங்க ஏற்பாடு ஒண்ணுங்க. எப்படி இல்ல புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். எப்படியாவது ஒண்ணு சேருமா அப்படின்னு நீங்க சொல்லி கொடுங்க. சரிப்பா. என்ன சொல்ற சொல்லிடா. விட்டு கொடுத்தா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. 2 பேரும் சண்டை கட்டிட்டே கிடந்தா இடம் முடிச்சுட்டு கிடந்தா நல்லா இருக்கு. அது மாதிரி என் முண்டாட்டி இந்த வழியா வந்தா சரி ஒரு நல்லது உள்ளது சொல்லுங்க. சொல்றப்பா. என் முன்னாடி உங்கள்ட்ட வந்தாளா இல்லையா? என் முன்னாடி எங்களுக்கு வந்தாளா? ஐயோ என்னப்பா சொல்ற? இல்லனே என் முன்னாடி இந்த வழியா வந்தாளா? வரலப்பா. வந்தா நாங்க சொல்லிடுறோம். தாளக்காரங்களே என் முன்னாடியை பாத்தியா? பார்க்கல. அவர் பொம்பளையில பார்க்க கூடாது. நிறைய மைசூட்டுக்காரன் நீங்க பாத்தீங்களா? பார்க்கல. அப்புறம் நீங்க சொல்ற பார்க்கலாம். இங்கதான் போயிருப்பா. யாப்பு என் முன்னாடியே பாத்தீங்களா? பார்க்கல. சரி சரி நீங்களும் பார்க்கல. யூடியூப்காரன் என் முன்னாடியே பாத்தீங்களா? இதுல போனாலா? இல்ல அவர் கையில் இதானே சொல்றாரு. அவரே பார்த்து பாருங்க. இந்த வழியா கோச்சிட்டு போயிருப்பான். நான் போய் என் பொண்டாட்டி எப்படியாவது கூட்டிட்டு வரேன். சரிப்பா. ஆனா இந்த வழியா வந்தா யூடியூப்காரனே நீங்க சொல்லிடுங்க. புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 சண்டை சச்சரவு இருக்குமா, ஒற்றுமையா சேர்ந்து வாழணும்னு சொல்லணும். என்னண்ணே? ஆமா. நீங்க ஏதாவது வந்தா சொல்லுங்கண்ணே. மைசூர்காரனே என் முன்னாடி ஆள் செகச்சேர்னு இருப்பா. நல்லா கொஞ்சம் கனமான பொம்பளை முன்னாடியெல்லாம். இப்பதான் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் இழைச்சி போயிட்டேன். மன கவலை. நான் வீட்டுக்குள்ள படுத்தா நான் வெளியே படுத்துக்கிறேன். நான் வெளியில படுத்தா வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன். கல்யாணம் 10-12
வருஷம் ஆகுது. பூச்சியா புழுவா ஒண்ணும் இல்லை. அப்படியா? ஆமாண்ணே. நானும் போகாத கோயிலில வேண்டாத தெய்வம் இல்லை. நானும் மலைமலையா ஏறினேன். சரி. என் பொண்டாட்டி மலைமலையா ஏறுனா. அதுக்கப்புறம் தான் ஒரு சாமியார் ஒருத்தர் கிடைச்சாரு. அவரை கூட்டிட்டு போய் உடுக்கேடி சாமியாரை கூட்டிட்டு போய் ஆமா எப்படியாவது பிள்ளை வர கொடுங்கன்னு என் முண்டாட்டிக்கு பெரிய சிக்கணும் என்னைய வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சு என் முண்டாட்டிய ரூமுக்குள்ள விட்டு கதவு டப்புன்னு கதவு சாத்தாயிட்டு போட்டுட்டு அடிச்சாருவாரு. ஒண்ணு கரும்புடுக்கு, இன்னொன்னு செம்புடுக்கு. கருவுடுக்கியா? அப்படி சொல்லியா? கருப்பு தோல்ல செஞ்சது கருவுடுக்கு. சரி. செம்புனால் செஞ்சது செம்புடுக்கு. அப்படியா? செம்பு உடுக்கு. அப்பே நிலக்கோட்டையில் ஒருத்தர் உடுக்கடிக்கிறவரு யாரு அவரு? அவரு பெரிய முருகனா? அவர்கிட்ட கொண்டு விட்டாரு. ஐயோ, அவர் எல்லா பாட்டுக்கும் உடுக்கையிலே வாசிக்கிறாங்க. ஆமாயா? ஆமா. சரின்ட்டு என் முன்னாடியே உள்ள விட்டு என்னை வெளியில நிக்க வச்சு போட்டு சும்மா சப்பு கிளிய அடிக்கிறாரு. போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிறாரு. எப்படியாவது பிள்ளைவரம் கொடுத்துடணும்னு அந்த உடுக்கையே ரெண்டா கிழிஞ்சு போச்சு. அந்த உடுக்குக்கு கிழிஞ்ச உடுக்கு பேர் என்ன? பேரா தெரியல எனக்கு. உனக்கு தெரியுமா? ரெண்டா கிழிஞ்சு போன உடுக்கு என்ன சொல்லுவேன்? அவர் முக்கா தூக்கத்துல இருக்கிறாரு. உடைய இல்ல பரவாயில்ல, நான் கோபமே வர மாட்டேன். உனக்கே கிழிஞ்சு போச்சு. அப்படி கேட்டாவோட கேட்க முடியும். கரும்புடுக்கு. அப்படியா? ஆமா. செம்புடுக்கெல்லாம் அவர் அடிக்கல. அடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டா கிழிஞ்சு போய் என் பிள்ளை என் பொண்டாட்டி தலையை விரிச்சு போட்டு ஆடுறான். எப்படியாவது பிள்ளை வர கொடுங்கன்னு. சரி. அதுக்கு அவர் யோசனை சொன்னாரு. 3 நாளைக்கு சுத்தமா இருந்து மொட்டை பாறையில போய் உட்கார்ந்து. சரி. என் பொண்டாட்டி மாதிரியே மொட்டை பாறையில என்ன ஒண்ணா இப்படி பார்த்தேன். எப்படியா பார்த்த? உன்னை தவிர சாட்சியை கூப்பிடணும். எப்படி பார்த்தேன்னா அப்படி பார்த்தேனே அவரும் தெரியா சொல்றாரு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? வாயில கொடுத்தா ஊர்ல செருப்படிதான் வாங்கணும் போல இருக்கு. ஒரு 70 நாள் சொல்லி கொடுறாருயா. சரி சரி சரி. அவரு தலையிலையா முடி நிறைய இருக்குது. தலையை விரிச்சு போட்டு ஆடிட்டு வந்தால அவரு இந்த கணக்கா போயிரு. என் முன்னாடி வந்தா எப்படியாவது நீங்க சேர்த்து வைக்க வழிய பாருங்க. என் முன்னாடி வந்தா ஐயோ ஆல்ரவுண்டுக்காரு வேணாம்ப்பா, அவர் புத்தியே சரியில்லாம போயிட்டு இருக்கு. யாரு ஊ போடணும்? என் முன்னாடி ஊ போடணும், நீ ஆ போடணுமா? இல்ல நல்ல யோசனையா இருக்குது. போயிட்டு போறாயா? எப்படியாவது புரிஞ்ச முன்னாடி சண்டையா இருந்தாலும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும்ல. போனா போயிட்டு போறா. 2 முனை வேண்டும். இரண்டு மனம் வேண்டும்.